வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான வரலாற்று அலசல்ல ஒரு சூப்பரான டாபிக்கா பார்க்க போறோம். பழங்கால குடியரசுகள்ல தொடங்கி பிரம்மாண்டமான இடைக்கால பேரரசுகள் வரைக்கும் இந்தியாவின் ஆளும் வம்சங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற அந்த சிக்கலான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த வரலாற்று பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 1984ல விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளியிலிருந்து பூமியை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வாக்கியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரே ஜஹான்சே அச்சா, அதாவது உலகிலேயே மிகச் சிறந்தது நமது நாடு என்றார் அவர். இவ்வளவு பெரிய பலவிதமான கலாச்சாரங்களை கொண்ட ஒரு துணை கண்டம் எப்படி ஒரே நாடா உருவாச்சுன்னு எப்பதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 2000 வருட வரலாற்று நாம ஈஸியா புரிஞ்சுக்க இது 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல தொடக்ககால அரசுகள் மற்றும் மௌரியர்கள். 2வது குப்தர்களின் பொற்காலம். 3வது பிராந்திய அரசுகளின் கட்டமைப்பு. 4வது டெல்லி சுல்தானகம். கடைசியா பிற்கால இடைக்கால பேரரசுகள். இந்தியா எப்படி சிறு சிறு பகுதிகளா சிதறி கடந்து அப்புறம் ஒன்னா இணைந்து மறுபடியும் எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னு இதுல நாம பார்க்க போறோம். முதல் கட்டம் தொடக்ககால அரசுகள் மற்றும் மௌரியர்கள். சின்ன சின்ன பிராந்திய குடியரசுகளா இருந்த நம்ம நிலப்பரப்பு எப்படி இந்தியாவின் முதல் துணைக்கண்ட பேரரசா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி மாநில எல்லைகள், தேசிய எல்லைகள் எல்லாம் வரையப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுல நம்ம துணைக்கண்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? காசி, கோசலம் அப்படின்னு 16 உள்ளூர் மகாஜன பதங்களா அது பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொன்னும் தனித்தனி அரசுகளா செயல்பட்டுட்டு இருந்துச்சு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இயற்கையாவே அமைஞ்ச பிரம்மாண்டமான இமயமலை தொடர் மௌரிய பேரரசு பெரிய அளவுல வளர்றதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா இருந்துச்சு. அதே நேரத்துல அசோகரின் தூண் மாதிரியான அப்போதைய தொழில்நுட்ப சாதனைகளை பயன்படுத்தி மௌரியர்கள் தங்களோட மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை நாடு முழுக்க எப்படி ஆழமா நிலைநிறுத்தினாங்க அப்படிங்கிறது உண்மையிலே பிரமிப்பா இருக்குல்ல. மகத நாட்டுல அதிகார மாற்றம் எவ்வளவு வேகமா அடுத்தடுத்து நடந்துச்சுன்னு கவனிச்சு பாருங்க. ஹரியங்க வம்சத்தோட பிம்பிசாரர்ல தொடங்கி சிசுநாகர்கள், நந்தர்கள்னு படிப்படியா முன்னேறி கடைசியா சந்திரகுப்த மௌரியரால எப்படி ஒரு மாபெரும் துணைக்கண்ட பேரரசுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுச்சுன்னு இதுல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாருங்க, எந்த பேரரசுமே நிரந்தரம் கிடையாது. மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதும் வடக்கு மற்றும் மத்திய இந்தியா மறுபடியும் பல துண்டுகளா சிதற ஆரம்பிச்சுது. சுங்க வம்சம், சாகர்கள், அப்புறம் கனிஷ்கர்னு பல சிறு சிறு பிராந்திய சக்திகளோட கைக்கு அதிகாரம் மாற ஆரம்பிச்சுது. அடுத்து நாம பார்க்க போற 2வது கட்டம் குப்தர்களின் பொற்காலம். சிதறிக் கிடந்த துணைக்கண்டத்தை மறுபடியும் ஒரு பெரிய சக்தியா ஒன்றிணைத்த ஒரு சூப்பரான காலகட்டம் இது. வரலாற்றுல குப்தர்களோட ஆட்சி காலத்தை ஏன் ஒரு பொற்காலம்னு எல்லாரும் சொல்றாங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு ரொம்ப வலுவான மைய அரசு, நிலப்பிரபுத்துவ அமைப்போட தொடக்கம், வணிக குழுக்களால ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம சாம்ஸ்கிருத இலக்கியம், கலைகள்ல காணப்பட்ட அதீத முதிர்ச்சின்னு இது எல்லாம் அந்த காலகட்டத்தை பொற்காலமா மாத்துச்சு. கிபி 4ஆம் நூற்றாண்டை எடுத்துக்கிட்டா, சமுத்திரகுப்தர் மற்றும் 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியில குப்த பேரரசு நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா விரிவடைஞ்சது. அதே வேளையில தக்கான பகுதிய பாகாடகர்கள் தங்களோட உறுதியான கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. 3வது பகுதி பிராந்திய கட்டமைப்புகள். குப்தர்களுக்குப் பிறகு, அதாவது கிபி 600 முதல் 1200 வரை நடந்த மாற்றங்களை தான் இப்ப பார்க்க போறோம். இங்க நாம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த காலகட்டத்தை நிறைய பேர் ஒரு இருண்ட காலம்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அரசியல் ரீதியா சிதறல்கள் இருந்தாலும் பல பிராந்திய அரசுகளும் பல தரப்பட்ட கலாச்சாரங்களும் செழித்து வளர்ந்த ஒரு மறுகட்டமைப்பின் காலம்னு தான் இத வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த காலகட்டத்தை ஒரு பிரம்மாண்டமான மோதல்களின் காலம்னு கூட நாம சொல்லலாம். எப்படி தெரியுமா? வடக்குல ஆதிக்கத்தை நிலைநாட்ட பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள் இடையே பெரிய முத்தரப்பு போராட்டமே நடந்துச்சு. அதே சமயம் தெற்குல பல்லவர்கள், சாளுக்கியர்கள், சோழர்கள்னு தங்களுக்கான பிரத்யேகமான கட்டிடக்கலை மற்றும் நிர்வாகத் திறன்களோட ரொம்பவே செழிப்பா வளர்ந்துட்டு இருந்தாங்க. 4வது கட்டம் டெல்லி சுல்தானகம். வட இந்தியாவில ராஜபுத்திர அரசுகளுக்கு இடையில ஏற்பட்ட பிளவு எப்படி 1206ஆம் வருஷம் துருக்கியர்களோட ஆட்சிக்கும் டெல்லி சுல்தானகத்தின் தொடக்கத்துக்கும் வழி அமைச்சதுன்னு இதுல பார்க்கலாம். 13லேருந்து 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல நடந்த விஷயங்களை உற்று நோக்கினா, துக்ளக் மற்றும் லோடி வம்சங்களோட ஆட்சியில வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவின் எல்லைகள் மறுபடியும் எப்படி பெரிய அளவுல மாறி மாறி அமைஞ்சதுன்னு நல்லாவே தெரியும். வெறும் ஒரு 3 நூற்றாண்டுகளுக்குள்ள எவ்ளோ வேகமா அடுத்தடுத்த ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்க.
துருக்கிய மற்றும் ஆப்கானிய படைகள் தொடர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற போராடிட்டே இருந்ததுதான் இதுக்கு முக்கிய காரணம். சுல்தானகத்தின் அமைப்பை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாமா? குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை தொடங்கினது என்னவோ உண்மைதான், ஆனா அதை ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான சமூக அரசியல் தளமா மாத்தி கட்டமைச்சது இல்துமிஷ் தான். இது நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 5வது கட்டம், பிற்கால இடைக்கால பேரரசுகள். துண்டு துண்டா சிதறி கிடந்த இந்திய பகுதிகளை ஒன்றிணைச்சு இன்னைக்கு நாம பாக்குற இந்த சிக்கலான சமூக கட்டமைப்பை உருவாக்குன மாபெரும் சக்திகள் இவங்கதான். தென்னிந்தியாவுல பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தன்னோட பிரம்மாண்டமான இராணுவம் மற்றும் கலாச்சார பெருமையோட ஒரு மாபெரும் சக்தியா எழுச்சி பெற்றுச்சு. குறிப்பா கிருஷ்ணதேவராயரோட ஆட்சியில அது அதோட உச்சத்தையே தொட்டுச்சுன்னு சொல்லலாம். அதே சமயம் அவங்க பாமினி சுல்தான்களோட தொடர்ந்து பல கடுமையான மோதல்கள்ல ஈடுபட வேண்டிய சூழலும் இருந்துச்சு. அதே நேரத்துல வடக்குல என்ன நடந்துச்சு? 1526ல பாபரோட வருகையால ஒரு மாபெரும் முகலாய பேரரசு உருவாகுது. நடுவுல கொஞ்ச காலம் ஆப்கானியர்களால சில தடங்கல்கள் வந்தாலும் அக்பரோட காலமான 1556லிருந்து 1605 வரைக்குமான காலத்துல நிர்வாக ரீதியா ஒரு மிகப்பெரிய நிலைத்தன்மைய முகலாய பேரரசு அடைஞ்சது. இங்கிலாந்துல முதலாம் எலிசபெத் ராணி ஆட்சி செஞ்ச அதே காலகட்டத்துல தான் இங்க அக்பரும் ஆட்சி செஞ்சார். அவரை அறிமுகப்படுத்தின ரொம்ப துணிச்சலான நிலவரி சீர்திருத்தங்கள், அப்புறம் அந்த மன்சப்தாரி முறை, இது மூலமா பல வேறுபட்ட அடையாளங்களை ஒன்றிணைச்சு ரொம்பவே தனித்துவமான ஒரு பன்மைத்துவ இந்திய கலாச்சாரத்தை அவங்க உருவாக்குனாங்க.